என்றென்றைக்கும் பார்த்தீங்கன்றால் நான் 2004ஆம் ஆண்டு தொடர்ந்து தேர்தலில் நின்று வருகிறேன். அன்று முதல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் சிறப்புரை ஆற்ற வருவர் யார் என்றால் அருமை அண்ணன் ஐ லியோனி அவர்கள்தான். தொடர்ந்து நமக்காக, நம் கழகத்திற்காக, ஏன் கலைஞர் நின்ற போது கூட கலைஞரின் பிரச்சாரத்திற்கு அப்போது ஒரே பிரச்சாரம் பங்கு பெற்றவர் அருமை அண்ணன் லியோனி அவர்கள். தான் பொறுப்பேற்ற பிறகு நடந்த ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் காதில் கேட்ட வார்த்தை வெற்றி 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 தான். அது மட்டும் இல்லை, அந்த வெற்றிக்கு வெறும் வெற்றி அவர்ல மகத்தான வெற்றியை பெற்று நமது அடுத்த வர இருக்கின்ற 2026லும் அதே வெற்றியை தருவேன் என்ற உறுதியுடன் உங்கள் முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் சிற்றரசு அவர்களே, மிக முக்கியமாக இன்று மீண்டும் நான் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு முக்கிய காரணமான மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 நன்றி. நம்ம தலைவரை போல எப்படி இளமையா இருக்கணும், ஒரு நிர்வாகி கிட்ட எப்படி பேசணும், ஒரு தொண்டர்கிட்ட எப்படி பழகணும், ஒரு தொண்டரை எப்படி அரவணைக்க வேண்டும் என்பதிலே இவரை பார்த்து தான் நாங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டோம். எந்த விதமான மன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட எதையும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் தொண்டரிடத்திலே எப்போதும் அன்போடும் பாசத்தோடும் பழகக்கூடியவர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை. இவரைத்தான் நீங்கள் இன்றைக்கு இந்த மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். பொதுவாகவே அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசும்போது ஒரு கர்ஜனை இருக்கும். ஒரு தடவை நாடாளுமன்றத்தில் பேசும்போது ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஃபயரை பார்க்குறப்பெல்லாம் நான் சொல்லுவேன், முடிச்ச உடனே எனக்கு சாயந்தரமே நான் ஃபோன் பண்ணுவேன், ஆனால் உங்களோட இது பார்த்தேன், கிளிப்பிங்ஸ் பார்த்தேன், வேற லெவலில் அப்படின்னு. அங்கே இருக்கிற மொத்த பேரையும் தெரிக்க விடுற ஒரு தனி டேலண்ட்டு நம்ம அண்ணன் தயாநிதி மாறன்கிட்ட தான் இருக்கு. நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு பேச போறான்றப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபயர் இருக்கு, இன்னைக்கு ஏதோ ஒன்று பண்ண போறாரு அப்படின்னு நினைப்போம். அதே போல யாருமே சிந்திக்க முடியாத ஒரு கருத்துக்களை நாடாளுமன்றத்திலே பதிய வைப்பதிலே அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை விஞ்ச யாருமே இல்லை என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள். நம்முடைய மத்திய சென்னையினுடைய தொகுதியினுடைய குரலாக மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய குரலாகவும் ஒலிக்க இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உங்களுடைய செல்லப்பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதி மக்களுக்காக கொரோனா காலமாக இருக்கட்டும், அல்லது பொங்கல் தொகுப்பாக இருக்கட்டும், அல்லது பொங்கல் பரிசாக இருக்கட்டும், அல்லது தீபாவளியாக இருக்கட்டும், அதையும் தாண்டி பேரிடர் காலங்கள் எது வந்தாலும் அடுத்த நிமிடமே தொகுதி மக்களோடு இணைந்து தொகுதி மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வழங்குவதிலே 234 சட்டமன்ற உறுப்பினர்களே முதன்மையான சட்டமன்ற உறுப்பினராக நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கின்ற இந்த தொகுதியிலே நம்முடைய மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளராக இருக்கின்ற நம்முடைய அருமை தம்பி பிரகாஷ் அவர்கள் இன்றைக்கு ஒரு சிறப்பானது ஒரு கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, நாங்கள்லாம் இளைஞரணியிலிருந்து வந்து தான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதனால் இளைஞரணியில் எப்படி கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டது எங்களுடைய கழக தலைவரிடத்துல தான். எனக்கு முன்னாடி அமைப்பாளர் இருந்தவர் அண்ணன் BS ராஜ், அவர் எதிர்கட்சியில எப்படியெல்லாம் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் என்பதை அவரை பார்த்து அடுத்து வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியில் ஒரு அமைப்பாளராக இருந்து இன்றைக்கு நம்ம ஆளுங்கட்சியாக மாறி இருந்தாலும் கூட, ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய உணர்வு எல்லாம் இளைஞரணி வேகமாக விறுவிறுப்போடும் சுறுசுறுப்போடும் செயல்பட வேண்டும் என்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தினை அவருக்கு அளித்திருந்தோம். இந்த கூட்டத்தை கொடுத்த உடனே அவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், நீங்க நினைக்கிறத விட சிறப்பாக இந்த கூட்டத்தை எங்களுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் ஒத்துழைப்போடு இருந்து நான் நடத்தி காட்டுவேன் என்பதை சொன்னார். அதே போல இங்கு நிரூபித்திருக்கின்றார். அதனால் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் பிரகாஷ் உட்பட அவருக்கு துணை நின்ற மாவட்ட துணை அமைப்பாளர்களுக்கும் பக்கபலமாக இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் ARPM காமராஜ் உட்பட அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.